ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கோவி. இன்னைக்கு டே ஆஃப் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் லிட்டரலா வீடியோ போட்டு. லாஸ்ட்டா ஒரு பிக் வீடியோ இருக்கும். லீவ் அலோன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த vlog தான் இருக்க போகுது. இன்ஸ்டாகிராம்லயும் பழைய vlogs தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல்ல வந்து போயிடுச்சு அப்படின்றதுனால நியூ vlogs வந்து நான் இன்னும் அப்டேட் பண்ணல. அதுக்கான மென்டாலிட்டியும் நான் வரல. ஸோ அதனால யூடியூப்ல வந்து இந்த vlog வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு பிக் vlog-ஆ. ஸோ எஸ் லெட் கெட் என்ன இதுக்குள்ள ஸ்டக் ஆகுது. சரி ஓகே. லெட் கெட் இன் த ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். I got the drive, I got the mood, like the idiot I break the cage, I never lose. அண்ட் என்னோட டே வந்து ஷார்ப்பாக 5:45க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சூப்பரான ஒரு சீனரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்தேன். அண்ட் எழுந்த உடனே இவங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டேன். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபிஷ் டேங்கோட நியூ என்ட்ரி. புதுசாக போட்ட குட்டி வந்தான். அப்படியே ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல. என் மண்டை தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக காலைல எழுந்துக்கிறதுக்கான காரணமே கோவளம் பீச் போகிறதுக்கு தான். அண்ட் ஃப்ரெஷ் வென்டிலேட்டிங்காக இருந்துச்சு மார்னிங். அண்ட் கொஞ்சம் க்ரௌட் பார்க்க முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் த வெக்கேஷன், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டேஸ்னால. அண்ட் நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கோவளம் பீச் வந்திருக்கேன். அண்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வர்றது. அண்ட் சூப்பராக உட்காந்து சன்செட் பார்த்துட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அங்கிள் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ அழகாக போஸ் சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்களேன். அண்ட் பிசைட்ல இருக்க முட்டுக்காடு பீச்சுக்கும் வந்து போயிருந்தேன். அங்கே ரொம்ப க்ரௌட் கம்மியாக சூப்பரான சீனரிஸும் இருக்கும். அண்ட் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம் கிளம்பிட்டேன். அண்ட் வழக்கம் போல என்னோட 10,000 ஸ்டெப் கார்டியோவை கவர் பண்ணுறதுக்காக. அண்ட் வீட்டுக்கு வந்து நான் பண்ற முதல் மேண்டட்டரி ஒர்க் அப்படின்னா வாட்டரிங் பண்றது. இந்த பிளான்ட்ஸ்க்கெல்லாம் இந்த சம்மர்ல வாட்டரிங் பண்ணலாம். இவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் எழுந்து முதல்ல பண்ற வேலை அப்படின்னா அது பெட் கிளீனிங்கா தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த ஒரு எமர்ஜென்சியான வேலையா இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பெட் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீல் குட் மூவி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ லஞ்சும் சேர்த்து சமைச்சு பிரஞ்ச் மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா பெட்டும் எப்படி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு சாப்பிடுற ஒரு மாதிரி ஒரு கிரேவிங்கே வரல. இந்த டல்கோனா காஃபின்னு ஒண்ணு இப்போ ரீல்ல வந்து சஜெஸ்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் வாங்க. முதல்ல நம்ம வந்து பால் பாக்கெட் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோ பவுடர், அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம டெர் பண்ணிடலாம் இப்போ. இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகே. இந்த அளவுக்கு தான் டல்கோனாவோட அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஓகே. அண்ட் ஃபைனலி நம்மளோட டல்கோனா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ வந்து ஹாட்டாக வந்து குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதை வந்து கோல்ட் காஃபி ஸ்டைலில் நம்ம குடிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து ஏசி டெம்பரேச்சரை வச்சுட்டு இந்த ஹாட்டான டல்கோனாவை குடிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நான் அதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க. சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. அண்ட் நான் இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லாக்டவுன்லயே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ்! காஃபி குடிச்சிட்டு இந்த பெங்களூர் நாட்கள் மூவியை ரீவிசிட் பண்ணியிருந்தேன். சச் அ ஃபீல் குட் மூவி. நெக்ஸ்ட் நான் இப்போ எங்கே கிளம்புறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். அவங்க வந்து அந்த மூலையில் நின்றுருக்கானு பாருங்க. ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அந்த குரூப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரில. ஏதோ கிரிஞ்சாக ஏதாவது பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போ நேரம் ஃபோனை நினச்சி விட்டுருப்பானுங்க. உன் பிளானே உன் பிராங்கே அவன் தள்ளி விட போனா அவன் உண்டாண்டா உள்ள. ஃபைனலாக சூப்பராக ப்ராங்க் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே அங்கே சுற்றிட்டு இருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க காதர் பாய் பிரியாணி தான் போனோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிரியாணி இன் சென்னை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களோட பிரியாணிஸ். அண்ட் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க குடில் கஃபே போயிருந்தோம். அங்கே மேட்சும் போட்டிருந்தாங்க. அப்படியே மேட்சும் பார்த்துட்டு இருந்தோம்.
ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அழகான சன்செட். இந்த நாள் தான் நான் சன்ரைஸும் சன்செட்டும் ஒரே நாள்ல பார்த்துருக்கேன். ரெடி பண்ணலான்னு இருக்கேன். டின்னருக்கு வந்து கொஞ்சம் சூப்பும் வாட்டர் மெலனும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பாட்காஸ்ட்டும் பார்க்கலாம். அண்ட் சூப்பை வந்து நம்ம அவனில் போட்டால் அது ஹீட் ஆகிடும். அப்படியே சைட் பை சைடு வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஜுக்கினி அண்ட் மக்கானா மிக்ஸ்டு சூப் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. மேட்சும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே சூப் குடிச்சிட்டு மேட்ச் பார்த்துட்டு டேவை முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கோவி. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பாய்.